பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த லெசன்ல புனித அல் குர்ஆனின் சிறப்பும் அதனை தஜ்வீத் முறைப்படி ஓதுவதின் அவசியமும். முதலாவதாக குர்ஆன் என்று சொல்றது என்ன? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் என்று சொல்றது அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ்வால கொடுக்கப்பட்ட ஒரு இறை வேதம், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய பேச்சு. அதுல மனிதர்களுடைய எந்த பேச்சும் இல்லை. ஆனா இன்றைக்கு அல்லாஹ் பாதுகாக்கணும், எத்தனை பேர் இந்த குர்ஆனை முஹப்பத் வச்சுக்கிறோம், எத்தனை பேர் குர்ஆனை படிக்கிறோம், எத்தனை பேர் குர்ஆனை சரியான முறையில ஓதுறோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வரத்திலில் குர்ஆன தர்தீலா. நீங்க குர்ஆன் எப்படி ஓதுங்க, அதனுடைய சட்ட திட்டங்களை பேணி அழகாக தஜ்வீதோட தர்தீலாக ஓதுங்கன்னு சொல்றது அல்லாஹ்வுடைய கட்டளை. இன்றைக்கு எத்தனை பேருக்கு குர்ஆன் ஓத தெரியும்? இந்த குர்ஆன் ஆச்சரியத்தின் மேல் ஆச்சரியம். ஒரு பாட்டை ஒரு 5 டிப்போ 10 டிப்போ அல்லது 50 டிப்போ கேட்டா அழுத்திடும். ஆனா குர்ஆன் இது எவ்வளவு ஓதப்படுது, அலுப்பு வராது. குர்ஆன் ஓத ஓத இன்பமா தான் இருக்கும். ஆனா இப்ப இந்த மனிதர்கள், இந்த முஸ்லிம்கள் குர்ஆனை விட்டுட்டு வேற ஒன்றை தன்னுடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டாங்களோ, அப்பையிலிருந்து முஸ்லிம்களுக்கு ஃபித்னாக்களும் முசீபத்துக்களும் வாழ்க்கையில கஷ்டங்களும் வர ஆரம்பித்துச்சு. தாரீகுல் இஸ்லாம், இஸ்லாமிய வரலாற்றை எடுத்துக்கொண்டான்னு சொன்னா, அந்த காலத்துல எல்லா முஸ்லிம்களும் கட்டாயமாக படித்தது குர்ஆன, ஹதீஸ, ஃபிக்ஹ, தஃப்சீர. இது எல்லாருக்கும் மேலும். இது எப்ப? இது 1800களுக்கு முன்னால. முஸ்லீம்கள் கை வைக்காத துறை இல்ல, முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் கொடுக்காத திறமை இல்ல, முஸ்லீம்கள் கோழைகளாக வாழல்ல. சஹாபாக்களோட காலத்துல இருந்து முஸ்லீம்கள் கோழைகளாக வாழல்ல. ஆனா அல்லாஹ் எங்களை ஏன் இப்படி இன்றைக்கு சமூகத்துல ஒதுக்கப்படக்கூடிய சமூகமாக நான் 7 மட்டும் சொன்னா, நீங்க ஒரு துறையை காட்டுங்க. 1800களுக்கு முன்னால முஸ்லீம்கள் இந்த துறையில மிகவும் வீழ்ச்சி அடைஞ்சிருந்தாங்க. ஆனா இப்ப 21வது நூற்றாண்டுல முஸ்லீம்கள் அப்படி இல்ல, இந்த துறையில இந்த அளவு முன்னுக்கு போய் தீக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு துறையை காட்டுங்க. முஸ்லீம்கள் இப்ப 1800க்கு முன்னால இருந்ததை விட முன்னேறிக்கிறாங்களா பின்னேறிக்கிறாங்களா? அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாங்க ஹக்க விளங்குவோம், உண்மையை விளங்குவோம். குர்ஆனை நாங்க முதுகுக்கு பின்னால வச்சுட்டோம். குர்ஆனை விட்டுட்டும் வேற என்னமோ விடயங்களை நாங்க இதை படிச்சாதான் எங்களுக்கு வாழ்க்கையில நிம்மதி. ஆனா குர்ஆனை நாங்க மறந்துட்டோம். குர்ஆன் எத்தனை பேருக்கு சூரா ஃபாத்திஹாட தஃப்சீர் தெரியும்? 17 தடவைகள் சூரா ஃபாத்திஹாவை ஒவ்வொரு நாளும் ஓதுவது அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கின்றான். எத்தனை பேருக்கு சூரா ஃபாத்திஹாட தஃப்சீர் தெரியும்? தஃப்சீரை விடுங்க, கருத்து எத்தனை பேருக்கு தெரியும்? அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிந்திப்போம், குர்ஆனுடைய சிறப்பு என்னன்றதை விளங்குவோம். சரி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனுடைய சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் அல்லாஹ் கண்ணியப்படுத்திக்கிறான். எந்த ஒன்றையும் விட்டு வைக்கல. குர்ஆன்ன்றது அல்லாஹ்விடமிருந்து வந்தது. குர்ஆனை கொண்டு வந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். குர்ஆன் யாருக்கு கொடுக்கப்படுது? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், மனிதர்கள்ல சிறந்தவர், அஃதலுல் ஹல்க், அல்லாஹ்வுடைய படைப்பினங்களையே மிக சிறந்த படைப்பு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு கொடுக்கப்படுது. குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் ரமலானுடைய மாதத்தை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த இரவு அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த பூமி, மக்காவுடைய மதீனாவுடைய பூமியை கண்ணியப்படுத்தினான். உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய அந்தஸ்து, ஆகப்பெரிய கண்ணியம் குர்ஆன். இது நான் சொல்லல, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குர்ஆன்ன்றது கண்ணியமானது. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அபூ உமாமா பாஹிலி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, இக்ராஉல் குர்ஆன், குர்ஆனை நீங்க ஓதுங்க, ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபியன் லிஅஸ்ஹாபிஹி. இந்த குர்ஆன் நாளைக்கு கியாமத்துடைய நாளையில யாருமே இல்லாத அந்த நாள்ல குர்ஆன் எங்களுக்கு வரும்.
அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ குர்ஆன் அதிகமாக ஓதுங்க, குர்ஆனோட தொடர்பு கொள்ளுங்க. இந்த குர்ஆன் நாளைக்கு யாரும் வராத இந்த நாளில் உங்களுக்கு சிஃபாரிஸ் செய்யறதுக்கு வரும்னு சொன்னாங்க. இனியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் இந்த விஷயத்தை சிந்திப்போம். நாங்க ஏன் குர்ஆன்ல அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறானே, அஃபலா யததப்பரூனல் குர்ஆன அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, ஏன் நீங்க குர்ஆனை விளங்குறீங்க இல்ல? ஏன் குர்ஆனுடைய ஒவ்வொரு ஆயத்துக்களுடைய அர்த்தங்களையும் ஆயத்துக்களுடைய தஃசீரையும் விளங்குறீங்கள? உங்களோட உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டு லொக் பண்ணப்பட்டிருக்குதா என்று அல்லாஹ் கேட்கிறான். அதனால கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அதன் அடிப்படையில தான் இந்த உஸ்வத்துல் ஹஸனாவுல பெரிய முயற்சி நடக்குது. நம் அனைவருடைய எல்லா முயற்சிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக.